எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு எடிட் வீடியோஸ், நான் என்னெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தால் கூட பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோஸ் எடிட் பண்ணி சூப்பராக அப்லோட் பண்ண முடியும். யூடியூபுக்கு மட்டும் வீடியோ எடிட் பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களோட ஓன் நியூஸுக்கும் நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புகளில் அப்லோட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு எடிட் அப்படிங்கிறத நான் ஒரு 10 பாயிண்ட்ஸாக பிரிச்சிருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் that I use. நம்ம நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு எடிட்டிங் ஆப் அப்படின்னு கொடுத்தோம்னாலே பிளாகிங்க்கு என்னெல்லாம் ஆப் இருக்குதுன்னு வரும். அதில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபிலிமோராகோ, விஎன் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனாலுமே நம்மளுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கன்வீனியன்ட்டும் ஈஸியும் சொன்னால் இன்ஷாட் மட்டும்தான். நான் அதை தான் இது வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லாவுமே இருக்குது. இதில் 2 வெர்ஷன் ஆஃப் இன்ஷாட் இருக்குது. அன்பெய்டு வெர்ஷன் உண்டு, பெய்டு வெர்ஷன் உண்டு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அன்பெய்டு வெர்ஷன் தான். உங்களுக்கு இனியும் உங்களோட வீடியோஸில் நிறைய கிளாரிட்டி இருக்கணும், நீ நிறைய அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் யூடியூபுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, இனிதான் எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் இன்ஷாட் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயும் ஒரு ஆப்பில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரையும் முடியாது. அதனால நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா இன்ஷாட்டே போதுமானதாக இருக்கும். இன்ஷாட்டை நான் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு வாங்க போய் பார்க்கலாம். யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் சைஸ் முக்கியம். இது எப்படி இருக்கணும்னா யூடியூபுக்கு நீங்கள் இப்படி வீடியோஸ் எடுக்க போகிறீங்கன்னா அது ஷார்ட்ஸாக தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதே நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதனால வீடியோஸ் நீங்கள் எடுக்கும்போதே கரெக்டான வெர்டிக்கல்னா வெர்டிக்கல், அப்படி இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே உங்களோட ஃப்ரேம் கரெக்டாக ஃபிட் ஆயிடும். நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டாம். இதே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஃப்ரேம் இருக்குது. நம்ம அதெல்லாம் எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணின உடனே நியூங்கிற ஆப்ஷன் வரும். இதில் போய் உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வேணுமோ அதெல்லாமே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரேம் சைஸ் நீங்கள் மாற்றுறதுக்கு தான் இங்கே கேன்வாஸ்னு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 9:16 நம்மளோட யூடியூப்பில் ஷார்ட்ஸோட ஃப்ரேமு. இதே 16:9 பண்ணும்போது இது ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவோட ஃப்ரேம் தான். அதனால தான் இப்போ நான் ஷார்ட்ஸாக எடுத்துருக்கிறதுனால இந்த ஃப்ரேமில் ஃபுல்லாகவே செட் ஆகலை. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ கொடுத்துட்டு இங்கே டபுள் கிளிக் இருக்கும், அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு அவாய்ட் அன்னெசரி பார்ட் ஆஃப் தி வீடியோ. வீடியோ எடுத்த உடனே நிறைய அன்னெசரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் எப்படி டிலீட் பண்ணலாங்கிறது இந்த இன்ஷாட்டோட ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். சேம் அதே வீடியோ தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த போர்ஷனுமே தேவையில்லை. அதனால ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே எனக்கு இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற பார்ட் வேண்டாம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட் எனக்கு வேண்டாம், ஆனால் ரைட் சைடில் இருக்கிற பார்ட் எனக்கு வேணும். அதனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் ஆப்ஷன் கொடுத்தேன்னா டிலீட் ஆயிரும். இப்போ எனக்கு ரைட் சைடில் வீடியோஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே வீடியோ ஆர் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி எனக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸுமே நல்லா ஜாயிண்ட் ஆயிருச்சு. இனி இது வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது மாதிரி தான் மிடில் நம்ம இப்போ கட் பண்ணணும்னா கட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணி நமக்கு லெஃப்ட் சைடில் வேணுன்னா லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்டில் வேணுனாலும் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு அன்னெசரியாக இருக்கிற வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்படியே டிலீட் கூட பண்ணிக்கலாம். பட் வீடியோஸோட கண்டினியூஷனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஆடிங் ட்ரான்சிஷன்ஸ். வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப லைஃப் கொடுக்குறதே இந்த ஒரு ஆப்ஷன் தான். இதை எப்படி வீடியோஸ் இன்பிட்வீனில் மெர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இடையில இப்படி இருக்கும்போது வீடியோஸ் ஒரே ஃபார்மில் போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ட்ரான்சிஷன் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஆப்ஷனை, இந்த ஸ்கொயராக இருக்கிற பாக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணின உடனே ட்ரான்சிஷன் மேலே வரும். இதுக்கு பக்கத்தாடி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் வேணுமோ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளர் மாதிரி. இது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோஸ் வந்துட்டு நல்லா பிளர் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரான்சிஷன் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரான்சிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம இந்த ட்ரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரான்சிஷன் கொடுத்த உடனே இங்கே டைமிங்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் நமக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துடலாம். எனக்கு இப்போ ஒரு 2.5 தான் வேணும்னா இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா நான் இந்த வீடியோஸோட இப்போ ஆன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இதாகுதுன்னு. அந்த வீடியோவிலேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்குள்ளே போகும்போது அதை அப்படியே பிளர் பண்ணி இன்னொரு வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இருக்கும். அதனால் ட்ரான்சிஷன் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர். நம்மளோட வீடியோஸ்க்கு கண்டிப்பாக வாய்ஸ் வந்து தேவை. மியூசிக்கே நம்ம போட்டுட்டு இருந்தோம்னாலும் கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளோட வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ லைவாக பேசும்போது மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி மைக் இல்லாமல் கூட பேசலாம். ஆனால் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா மைக் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக சவுண்டாக பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் இப்போ மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லை, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நிறைய நாய்ஸ் எல்லாம் இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறோன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், லைவாக பேசலை அப்படிங்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸில் உள்ள சவுண்ட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நம்மளோட சரௌண்டிங் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கணும். இன்கேஸ் ஃபேனையை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதில் மெயின் டிப் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கும் உங்களோட மவுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா நம்மளோட இந்த ஏர் நாய்ஸ் கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பேசினீங்கனாலே போதும். சில டைமில் வந்து சில பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெட்ஃபோன் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஹெட்ஃபோனாக இருந்தாலும் அதில் உள்ள மைக்கை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பேசும்போது வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஒரு குட்டி டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஷராக இருக்கிற ரூமுக்குள்ளே உட்காந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கனாலோ லைவாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்கனாலோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய எக்கோஸ் வந்து வந்துடும் வீடியோவில். அதனால டோரை எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஓப்பனில் வச்சுக்கோங்க. விண்டோஸ் எல்லாம் ஓப்பனில் வச்சிங்கனாலே வீடியோஸ் வந்து கிளியர் ஆயிடும். நீங்கள் லைவாக எடுக்கிற வீடியோவாக இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வீடியோவாக இருந்தாலும் எக்கோவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்துட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ணுறது. உங்களோட வீடியோஸில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய பார்ட் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோஸ்லேயே லைவாக பேசியிருந்தீங்கன்னா அந்த பார்ட்டை விட்டுட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மியூசிக்கும் இருக்கணும், நீங்கள் பேசுகிறதும் இருக்கணும்னா மியூசிக்கோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் ஓவரோட வால்யூமை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோஸில் வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதிகமாக இருக்கணும், மியூசிக் கம்மியாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி என்னோட வீடியோஸில் வந்துட்டு நான் மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மியூசிக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னாலே இதில் வந்து டைமிங் 3 to 1 வந்த உடனே நம்மளோட பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக தொடங்கிடும். இப்படி தான் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது ரெக்கார்டெல்லாம் பண்ணுறது. முறை வேணாலும் ரீடேக் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களோட வீடியோஸில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கணும்னா மெனி டைம்ஸ் ரீடேக் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் வந்து கிளியராக இருக்கும். அதனால் எத்தனை டைம் வேணாலும் ரீடேக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மியூசிக் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணின உடனே ஃபியூச்சர்டுன்னு இருக்கும். இது வந்துட்டு நமக்கு யூடியூபே கொடுக்குற நிறைய மியூசிக் இருக்கும். இதில் எது வேணுமோ உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். சில மியூசிக் மட்டும் பெய்டடாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வேணும்னா பெய்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்பெய்டு வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த மியூசிக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மை மியூசிக்கில் நீங்கள் ஏதாவது டவுன்லோடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மியூசிக் வேணாலும் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் டெக்ஸ்ட் டு யுவர் வீடியோஸ். உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சப்டைட்டில்ஸ் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்காவது தம்ப்நெயில்ல உங்களோட வீடியோஸில் வந்துட்டு இன் பிட்வீனில் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போய் உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னா இதில் எது வேணாலும் கொடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எது வேணாலும் இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் நான் ஃப்ளவர்னு கொடுத்துருக்குறேன். இது வந்து நம்மளோட நார்மல் கீபேடு. இதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸு கூட இப்போ இருக்குது. இது மாதிரி நிறைய வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரில் இந்த டிசைனில் வேணும்னா இது மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு இந்த டெக்ஸ்டஸ் எல்லாம் இருக்கும். இதில் எது வேணுமோ உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அன்பெய்டட் வெர்ஷன் தான். அதனால் உங்களுக்கு எது வேணுமோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதவே கொஞ்சம் பெருசாக காட்டணுன்னா பெருசாக காட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேர்ட்ஸே வந்து கொஞ்சம் இது கேப் உள்ள மாதிரி இது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து போல்டாக காணிக்கணுன்னா போல்டாகவும் வேணாலும் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர்லைன் போடணும்னா அது செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட ஃபுல்லாக வேணும்னா ஃபுல் வர வேணாலும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வரை நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவில் வந்து இது ஆட் பண்ணிட்டீங்க. ஆனால் இதை டிலீட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ இங்கே வந்து வரும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிங் இமேஜஸ் டு யுவர் வீடியோஸ். நம்ம வீடியோவில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த டைமில் எனக்கு ஏதாவது இந்த சைடில் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஷோ ஆகணும்னா எந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனவே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் கட் அவுட்னு இருக்கும். இதில் இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நிறைய வீடியோஸ் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். அதில் நமக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி இன் பிட்வீனில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹால் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்துட்டு நீங்கள் பிக்சர் வந்து இங்கே ஷோ பண்ணுவீங்க, இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் நான் இப்படி உட்காந்து இப்போ பேசும்போது இந்த இடத்த வந்துட்டு நம்ம அந்த பிக்சரை வந்து ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ரைட்டில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா லெஃப்டில் வந்து நிறைய இடம் விட்டுருங்க. லெஃப்டில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா ரைட்டில் நிறைய இடம் விட்டுட்டிங்கனாலே வீடியோஸ் வந்து நல்லா கிளியராகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் வாட்டர் மார்க். இப்போ இன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேறு நம்ம ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வாட்டர் மார்க் இருக்கும். சில டைமில் சில ஆப்ஸில் வந்துட்டு பே பண்ணி நம்ம அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய ஆட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பொறுத்த அளவில் இன்ஷாட் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அந்த இன்ஷாட்டுங்கிற அந்த மார்க்கில் வந்துட்டு இன்டூ சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே ஃப்ரீ ரிமூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கனாலே இன்ஷாட் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் தான். இதை வந்துட்டு கிரியேட் ஏ தம்ப்நெயில்.
தம்ப்நெயில் வந்துட்டு நம்ம இன்ஷாட் ஆப்லேயே வந்து யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. தம்ப்நெயில் மேக்கர், அது மாதிரி பிக்சார்ட், இது மாதிரி நிறைய தம்ப்நெயிலுக்குனே நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது அந்த ஆப்ஸ்ல எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஷாட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண பழகிட்டீங்கனாலே வேற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண பழகிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இன்ஷாட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ண உடனே வீடியோஸ் எடிட் பண்ணுறது வந்து பார்த்தோம். இப்போ தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் எடுத்து நியூங்கிற ஆப்ஷன் எடுத்திங்கனாலே டைரெக்டாக உங்களைய ஃபோட்டோஸ் இருக்கிற சைடில் வந்து டைரக்ட் பண்ணிடும். நீங்கள் வந்து இதில் எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாமே எடுத்து எடிட் பண்ணி தம்ப்நெயில் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணிடலாம். பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம இன்ஷாட் ஆப்பில் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு வீடியோவை ப்ராப்பராக எடிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு வீடியோஸ் எடிட்டிங்கில் ப்ரோ ஆகணும்னா உங்களோட டெய்லி வீடியோ எடிட் பண்ணுறதை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்களும் வீடியோ எடிட்டிங்கில் ப்ரொஃபஷ்னலாகவே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.